நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். இருப்பினும் மொத்தம் எத்தனை தெய்வங்கள் இருந்துள்ளன என்பதை குறித்து கூறப்பட்டுள்ள 2 புள்ளி விவரங்களும் தவறானவை என சில ஆய்வாளர்களால் கூறப்படுகின்றன. அவர்களது கூற்றின்படி வேதங்களில் குறிப்பிடப்பட்ட 33 கோடி கடவுள்கள் என்ற சொல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. 33 கோடி என்பது 33 வகைகளை குறிக்கிறது என்பதே அவர்களது வாதம் ஆகும். ஓர் ஆய்வாளரின் கருத்தின்படி 33 கோடி கடவுள்கள் என்பது முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அறிஞர்கள் சமஸ்கிருதத்தை தவறாக மொழிபெயர்த்துள்ளனர். அதர்வண வேதம், யஜுர்வேதம் மற்றும் சதபத பிரம்மாணா எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள திரயஸ்திரீம் சதி கோடி என்ற சொல் 33 கோடி அல்ல, 33 கடவுள்கள் என்று சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் கோடி என்ற சொல்லுக்கு இருபொருள் உண்டு. ஒன்று வகை, மற்றொன்று கோடி என்பதாகும். எனவே கோடி என்ற சொல் எத்தனை வகைகளில் ஆன தெய்வங்கள் என்பதை குறிக்கின்றது என்று கூறுகின்றார். இன்னொரு கருத்தின்படி பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுச் செய்திகளின்படி 8000 முதல் 12000 தெய்வங்கள் வணங்கப்பட்டு வந்துள்ளதை காண முடிகின்றது. அவை அனைத்துமே 9 வகைகளிலான தெய்வங்கள். அவற்றில் 5 வகைகளில் ஆன தெய்வங்கள் இந்துக்களால் வணங்கப்பட்டவை ஆகும். மானுடவியலாளர்கள் கூற்றின்படி இந்த பிரபஞ்சத்தில் குறைந்தது 18000 வகைகளிலான தெய்வங்கள் வணங்கப்பட்டு வந்துள்ளன. பிரபஞ்சத்தில் இன்றைய ஜனத்தொகையில் சுமார் 80% மக்கள் ஏதாவது ஒரு வகையிலான தெய்வ வழி அல்லது ஆன்மீக மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று கூற முடியும். அவர்கள் பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்குபவர்களாகவும் இருக்கின்றார்கள். தெய்வங்களாக கருதப்படும் கிராம மற்றும் காவல் தெய்வங்கள் இந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டனவா என்பது தெரியவில்லை. நிச்சயமாக நாம் வணங்கும் தெய்வங்களின் எண்ணிக்கை 33 கோடியாகவோ அல்லது 33 மில்லியனாகவோ அல்லது வெறும் 33 என்பதாகவோ இருக்க வாய்ப்பில்லை. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.